இன்னும் கட்டிங்லாம் பண்ணி சேவிங்லாம் பண்ணி யாரும் அழகாக இருக்கு. இல்லைன்னா என்ன காலேஜில் கேட்டாங்க. காலேஜில் கேட்டாங்க இது முடியுமா? ஃபார்மல் தான். அப்படியா? தேவையில்லை. டக்கு டக்குன்னு வாயை மூடி சிரிச்சிடுறேன். சீட் ஓகேவா? நேற்று முந்தானத்து சொன்னேன்னு நினைக்கிறேன். சீட்டு கொஞ்சம் பின்னால் தள்ளிட்டுனா இருக்குண்ணா, முன்னால் தள்ளிட்டுனா இருக்குண்ணா. ஆமாம் ராஜா. இன்னையோட 12வது நாள். ஆமாம் ராஜா. என்ன பண்ணுறேன்? நாளைக்கு ஒரு நாள் வந்துட்டு லீவ் போட்டுருங்க. வெளியே போகிறோண்ணா. நாளைக்கு இங்கே போய் நாளைக்கு கொஞ்சம் வெளியே போகிறோண்ணா. போயிட்டு வாங்க. ஓகேண்ணா. ஃப்ரீயாக விட்டுரு 3 நாள் பார்த்துக்கலாம். ஓகேண்ணா. நீங்கள் எப்போ வரீங்கன்னா அதுக்கேற்ற ப்ரோக்ராம் போட்டு சொல்லுங்கள். ஓகேண்ணா. சரிங்களா? ஸ்லாட் 13, 17 சொன்னாங்க. அடுத்த மாதம். அதை மட்டும் மெயின்டைன் வச்சுக்கோங்க. இதே நீங்களும் எப்போ எல்லோரும் போட்டீங்க ஃபோட்டோ கூட பிடிஎஃப் வச்சுருக்கீங்களா 2 பேரும்? சூர்யா தம்பி, நம்ம ரோடு இங்கே இருக்குது. திரும்ப தான் அங்கே லாரிக்கார் வராங்க, பஸ்கார் வராங்க, சண்டை கட்டக்கூடாது. திரும்பிடுச்சா? ஆ 24 உங்களுக்கு அடுத்த மாதம் 25, 26 இல்லை உங்களுக்குலாம் ஆகஸ்ட் தான். அடுத்த மாதம் தானே? மாதம் கழிச்சு இப்போ 24 பேர் தேதி 18 தான். இன்னும் 7 நாள் போனால் 24 வந்துட்டா ஜூலை 24 வந்துடும். அப்போ எடுத்துக்கலாம். ஜூலை முடியுதா? 24 நீ 25ஆம் தேதி காலையில் ஆஃபீஸ் போ. ஓ ஓகே ஓகே. 25ஆம் தேதி காலையில் ஆஃபீஸ் போ. எனக்கு ஸ்லாட் புக் பண்ணி கொடுங்கன்னு சொல்லு. சரியா? ஓகே. உங்களுக்கு ராஜா ஸ்லாட் புக் பண்ணி கொடுங்கன்னு சொல்லு. 3ஆம் தேதி நீங்கள் இன்னும் வேறு லெவல் தான். ஸ்லாட் புக் பண்ணி கொடுன்னு சொன்னீங்கன்னா அதுலேருந்து ஒரு 3 நாளில் புக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆமாம், மேலே 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 எக்ஸாக்ட் இண்டிகேட்டில் இப்படி போடக்கூடாது. தம்பி ஆஃப் பண்ணுங்க, டிக்கெட் போடுங்க. அவருக்கு தெரியணும்னா இப்போ நீங்கள் வாட்டுக்கு லெஃப்ட் டிக்கெட் போடுவீங்க, ரைட்டு டிக்கெட் போடுவீங்க, கிளம்பிட்டே இருப்பீங்க, பின்னால் வருவாங்க பைத்தியம் இருந்தால். புரியுதா? இண்டிகேட்லாம் போட்டு விடக்கூடாது. அப்போ நீங்கள் தான் கவனமாக வரணும். நீங்கள் லெஃப்ட் ஒருக்க டிக்கெட் போட்டு லெஃப்ட் வருவீங்க, ரைட் ஒருக்க டிக்கெட் போட்டு ரைட் வருவீங்க. நாங்கள் பின்னால் உங்களுக்கு பின்னால் ஆடிக்கிட்டே வரணும். அப்படி தானே? ஆமாம் தம்பி. எப்படி காட்டு லவ் பண்ணிட்டு போகிறாரு பார்த்தீங்களா டக்குன்னு. தம்பி நீங்கள் 4ஆம் தேதி தான் உங்களுக்கு 4ஆம் தேதி போய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 8, 9 ஆர்டிஐ போய்க்கலாம். பட் 4ஆம் தேதி போய் சொல்லணும், இன்ஃபார்ம் பண்ணணும். அங்கேலாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. சப்பமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாரா சார் சாப்பிடு. சூர்யா நீ 26ஆம் தேதி 25ஆம் தேதி போயிரு சூர்யா. ஓகே. 25ஆம் தேதி போய் எனக்கு நான் டிரைவிங் 2 நாள் தான் பெண்டிங் இருக்குது, ஸ்லாட் போட்டு கொடுங்கன்னு சொல்லு. நாங்கள் போட்டுருவாங்க. பயமே வர மாட்டேங்குது. முதல்ல 2 வீலர் ஓட்டும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். கீர் வண்டி ஓட்டும் போதெல்லாம் அது 50, 60 தொடும்போது ஊற்றிட்டு அதை தொட்டா இதெல்லாம் நீ 70, 80 போனாலுமே உனக்கு ஸ்பீடு தெரியாது. அது பைபாஸ் எல்லாம் ஏறி 100 டச் பண்ணினா
என்ன ஸ்பீடில் போகுது மீட்டர் பார்த்தா தான் தெரியும். ஐயோ 100ல் போகுதான்னு. எப்படி நான் தெரியுதா ஓட்டுறேன்னா புரியல. எனக்கு என்னமோ டவுட்டு தான். உனக்கு எப்படி தெரியுது? முன்னைக்கு இப்போ ஏதோ பரவாயில்லன்னு தோணுதா? ஏதோ தெரியுது, ஏபிசி தெரியுது. சரி, இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கோ. லெஃப்ட் போகலாம். ஆனால் வரணும் போகலாம். நேர் கடைசி போய் ரைட்டு. நேற்று ஒருத்தர் சாமி கும்பிட்டார்ல ஈஸ்வரன் கோயிலில், அதில் ரைட் திருப்பி பூ மார்க்கெட் போய் வெளியே போயிடலாம். நேர் கடைசி போய் ரைட்டு. ஆஃப் பண்ணுமா? இல்லை இண்டிகேட் ரைட்டில் போகணும். எப்போ தானே நான் சொல்கிறது கரெக்டாக போடுவேன். டேய் ஒரு நிமிஷம் நானும் பார்த்துட்டேன். நீ ஒரு தடவை கூட நான் சொன்ன இண்டிகேட்டர் போட்டதே இல்லை வரைக்கும். ரைட்டில் இது வரைக்கும் தான் சொல்கிறேன். இப்போ கூட கரெக்டாக தானே போட்டேன். இங்கே லெஃப்ட் போட்டேன், நம்ம ரைட்டில் போகணுன்னு. இப்போ பாலத்தில் லாரிக்கு இண்டிகேட்டர் போட்டேன். அதுவா இருக்கணும் தம்பி. அப்படியே நிற்கிறேன். ஃபீஸ்டா நல்ல வண்டி தான். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது. அவங்க கூட பேசிட்டு வரும்போது தான் ரைட் லெஃப்ட் இண்டிகேட்டர் கரெக்டாக போகணும்னு நினச்சிட்டாங்க. டொக்குன்னு நேற்று அடி வேணாம். மித அவ்வளோதான். போகலாம். டக்கு நெக்ஸ்ட் ரேட்டு செகண்ட் கியர். நம்ம ரோடு பிஎம்டபிள்யூ ஒட்டி போய்க்கலாம். இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கலாம். போட்டாண்டா கரெக்டாக அண்ணா நேற்று கடைசி போனால் மெயின் ரோடு, லெஃப்ட் திரும்பினா பஸ் ஸ்டாண்டு. அப்படியே சிட்டியோட மோனின்னு வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே வருவாங்க. ஒரு 7:30 வந்துடுவான்னு நினைக்கிறேன். 7:40 வந்துடுறேன். கமலேஷ் அண்ணன் பேசலாம்ண்ணா. கமலேஷ் தான். ஒரு மாதிரி எங்களை பார்த்து ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகிறாரு. என்ன சொன்னாங்க? நீங்களாம் 10 நாளில் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டீங்க, எனக்கு ஒன்றுமே தெரியலடா அப்படின்னு. இல்லை, அவன் நல்லா தான் ஓட்டுறான்.
நானும் அதான் சொன்னேன், அப்படி தானே இருக்கும். அப்படி நாங்களும் நல்லாலாம் ஓட்டுவோம்ண்ணா, நாங்களும் ஒரு மாதிரி தான் ஓட்டுவோம். பயப்படாத அண்ணா, நானே போட்டுருக்கேன். தேவையில்லை. பட் அவருக்கு பாஸ் ரேட் யூஸ் பண்ணியிருக்கோம். தேவையில்லைங்கிறதெல்லாம் கிடையாது, பாஸ் ரேட் யூஸ் பண்ணியிருக்கோம். பாட்டு பார்க்குறீங்களா? இதில் ப்ளூடூத் கனெக்டாக பண்ணிக்கிறேன். என்னாச்சு? தெரியல, அதை வேறு போய் கேட்டேன். செட்டை பார்த்துன்னு இந்த செட்டா அப்படின்னு ஒரு மாதிரி மூஞ்சி சொல்லிச்சாரு. ஆல்டர் பண்ணிக்கலாம், மனப்பானா? சரி, அப்படி பண்ணிக்கலாமா? ப்ளூடூத் இல்லாத செட்டிலாக இருக்கும். நான் பழைய அதில் ஆல்டர் பண்ணிக்கலாம், அது தெரியும். இதில் ப்ளூடூத் இருக்கு. இல்லை, இப்போ அதில் வந்து எப்படி ஆல்டர் பண்ணலாம்னா ஆக்ஸ் கேபிள் இருக்குல்ல, அதில் தான் லைன் கொடுப்பாங்க. ஆமாம், அதே மாதிரி இதுலேயும் பண்ணிக்கலாம்ல. அப்படிங்க. ஆடி வெள்ளிக்கிழமை இன்று போகலாம்ப்பா, திருப்பிக்கலாம்ப்பா. என்னடா கோயிலில் கூட்டமாக இருக்கேன், மார்க்கெட் ஜெயஜோதியாக இருக்கேன்னு யோசிச்சேன். இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமையா? முதல் வாரம் ஆடி. வேலை என்ன தூங்குற? என்னடா வாயை பிறந்து தூங்குற? டேய் யோசிக்கிறது அதுக்குள்ளேயே போயிட்டேன். ஏன் வேலை? இப்போ அவ்வளோதான், நாளைக்கு ஒரு நாள் தான் வேலை, சரியா? அப்புறம் நிம்மதியாக தூங்கு, டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஓட்டி முடிச்சுட்டு போய் வண்டி ஓட்டாமல் இருக்காத வேலை. அப்பாட்ட சாவி வாங்கி நீ வாட்டுக்கு போயிட்டு வந்துடு. சாவியை கொடுங்க, நான் காலேஜ் போன பசங்களோட சொல்லி வாங்கிட்டு போயிடு. ஆறு விட்டுறது தப்பு இல்லை, எங்கள் அப்பா மேலே இறக்கி விட்டேன்னா சரியாயிடும். அப்படி ஏதோ ஒன்று சொல்லிட்டே வராதா? எங்கள் அப்பா காரில் இருந்தாலே அவ்வளோதான். நான் 10 நாளாக வந்து எக்ஸ்ட்ரா போயிடும். அது உங்கள் அப்பான்னு இல்லை, எல்லாத்தோட அப்பாவும் அப்படி தான். அதெல்லாம் உங்கள் நல்லா தானே சொல்கிறாங்க. என்னன்னா அப்படி ஹார்ஷாக இருப்பாங்க. சிம்பிளாக சொல்லிடுறேன்ப்பா, பதட்டப்படாமல் வண்டி கொடுத்தாருங்க, நான் ஓட்டுறேன். தவறு செஞ்சால் பொறுமையாக சொல்லுங்கள், திருத்திக்கிறேன். என் பையனில் அப்படியே சொல்லுவான், சைக்கிள் ஓட்டுவான். ஏன் திட்டுறீங்க? மெதுவாக சொன்னால் கேட்டுக்க மாட்டேனா அப்படிமா. என்ன 3ஆம் கிளாஸ் தான் படிக்கிறான். அப்படியா? நீ ஃபாலோ பண்ணவே இல்லை, எப்படி உனக்கு தெரியும்? எப்பயும் ஒரு வாட்டி வந்துச்சுண்ணா ஹார்ன் அடிச்சிருக்கணும், செகண்ட் கியர் போட்டிருக்கணும். தேடிக்கு போடுங்க, ஸ்கூலுக்கு போகிறேன்னு அழுகும். அந்த லஞ்ச் பேக்கை கொடுன்னு சொல்லி அழுகுது.
இங்கே ரெண்டு தானே போகணும். பஸ்ஸுக்கு முன்னாடி எப்படி வந்தால் வச்சிங்களா மேக்ஸிமம் இந்த பஸ் ஸ்டாண்டு டவுன் பஸ் ஸ்டாண்டு எங்கே வந்தாலுமே முடிஞ்ச வரைக்கும் ஓவர்டேக் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. செகண்ட் கேட் நிறுத்திடும் நினச்சி தானே ஃபஸ்ட் பண்ணாங்க. அப்படி பண்ண மாட்டாங்க. அது லேடிஸ் இறங்குறாங்களா, இறங்கினோடனே முன்னால் வரதா சௌரியம் நினச்சி அவங்க டக்குனு சௌரியம் வந்து முன்னால் வந்துடுவாங்க. பட் முன்னால் வந்தால் பஸ்கார் மறுபடியும் ஏற்றிட்டு போயிடுவாருன்னு தெரியல. புரியல. அப்படி அப்படி வரக்கூடாது, தவறான விஷயம். அப்போ நீ சுடிதார் போட்டு வந்துடு. ஏன்னா டக்குனு தலைக்கு கீழே ஓட்ட இப்போ இடையில ஒரு ரீல்ஸ் ஒன்று வந்துட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி புதுசாக ஒரு ரீல் ஒன்று வந்துட்டு இருக்கு. அந்த திருநங்கைகள் ரீல்ஸ். அதில் ஒரு திருநங்கை இருந்துட்டு டக்குனு போய் விட்டுருப்பான். பையன் ரோட்டில் நின்றுருப்பான். பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்கு ஓகே தானே சொல்றா சொல்றா ஏரியாவில் வந்து கொடுத்தன வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏரியாவில் கொடுத்து என்ன ரீல் இருக்காங்க அவங்கள பார்த்து அப்படியே சொல்லிடுவோம். அப்பனா அவன் வந்து சண்டை கத்துருவா, யாரை பற்றி நீ சொல்கிற அப்படின்னு. போல வாண்டடா நீ வந்து ரிலாக்ஸ் ஆகி இவரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க நிற்பாங்களா நிற்க மாட்டாங்களா டக்குன்னு ஜட்ஜ்மெண்ட் எடுத்துப்பார். இவர் ரிலாக்ஸ் ஆகி அவரோட போகிறாரு. அவர் போட்டோம், பாவம் இல்லை. அவர் எவ்வளோ நேரம் தான் அவனுக்கு மீன் ஆரம்பிச்சுட்டே வருவார். இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்குவோம். புரியல. ஃபுல்லாக ரைட்டில் சூர்யா போகலாமா? சூர்யா